வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு லோ காஸ்ட் பர்கர்னே சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, சூப்பராகவே இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த பர்கர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கனில் நம்ம வந்து பிரெஸ்ட் பீஸாக தான் நம்ம வந்து இந்த பர்கருக்கு எடுக்கணும். ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து லைட்டாக நம்ம உப்பு கூட சேர்த்து மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா தின்னாக மட்டும் எடுத்துக்கோங்க சிக்கனை. இப்போ இதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கூடிட வேணாம், ஏன்னா சாஸ்லாம் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் உப்பு வந்து கொஞ்சம் கூடிரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 சைடுமே திருப்பி விட்டுட்டு ஒரு 4-5 தடவை திருப்பி விட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வரும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இப்போ இந்த சிக்கனை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப போட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து ட்ரை ஆக்கிட வேண்டாம். அதனால தான் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போதும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் கொஞ்சம் ரஃப் ஆயிரும். நம்ம திருப்ப இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அடுத்ததாக நம்ம சாஸ்லலாம் போட்டு குக் பண்ணுறோம். அதனால இதுவே தாராளம். இப்போ இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸை நம்ம வந்து பிச்சு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி எடுத்த பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொஞ்சம் நம்ம வந்து பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ரொம்ப கம்மியாக போதும், அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் இப்போ வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வர அதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் டொமேட்டோ அண்ட் சில்லி பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஷெஸ்வான் சாஸ் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இல்லை டொமேட்டோ சாஸும் இல்லாட்டி சில்லி சாஸும் 2 இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். எப்படி வேணால் சேர்த்துக்கோங்க, நம்ம இஷ்டம்தான். அடுத்ததாக இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு தடவை வெந்து வந்துக்கிட்டும். சாஸ் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சிக்கன் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்க்கும்போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த சிக்கனும் சாஸும் எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே இறங்கி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனும் சாஸும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளோட இந்த சிக்கன் மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பர்கரோட பன்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து லைட்டாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து இங்கே ஒரு பன் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பர்கர் பன்னை இல்லாட்டி சாதா பன்னை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வேறு ஒரு பேனில் பட்டர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதை வந்து 2 பீஸ் அந்த பன்னை 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் இதாகிற மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம இப்போ இதை செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பன்னோட பேஸ் போர்ஷனை வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு சீஸ் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பீஸை வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் ஸ்டஃப்பை சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கேரட் இல்லாட்டி உங்கள்கிட்ட குக்கும்பர் இருந்தால் குக்கும்பர், நான் இப்போ இதை வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணியோ குக்கும்பர் இருந்தால் ஸ்லைஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஒரு பீஸ் அளவுக்கு டொமேட்டோ சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் க்ரீன்காக கொஞ்சம் நான் இங்கே மல்லி இலை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம அந்த கட் பண்ண பாதி பீஸ் அளவுக்கு சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணே சேர்த்துட்டா நம்மளோட சூப்பரான பர்கர் செட்டாகி வந்துருச்சு. இந்த பர்கர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்ம வந்து சிக்கன் வாங்குறப்போ நல்ல பிரெஸ்ட் பீஸாக பார்த்து ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போ வேணால் அந்த பர்கர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு.